பிசினஸ் ட்ரைனிங் ட்ரெயின் யுவர் பிரைன். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். கஸ்டமர்ஸ் உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லும்போது ஷாப் பேர் ஞாபகம் இல்லை, பட் ஷாப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஃபெயிலியராக சக்ஸஸாக? கஸ்டமரோட மனசில் நம்ம பிராண்ட் நச்சுன்னு பதியணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட் இன் த ஃபேக்ட்ரி, பட் பிராண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் த மைண்டு. நம்ம பொருள் எல்லாமே ஃபேக்ட்ரியில் தான் மேனுஃபேக்சர் ஆகும், பட் பிராண்ட் அப்படின்றது கஸ்டமரோட மனசில் உருவாகணும். அதை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பில்ட் அ ஸ்ட்ராங் பிராண்ட் தட் கஸ்டமர் ரிமெம்பர். கஸ்டமர் மறக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த பிராண்டை எப்படி உருவாக்குறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? வாட் இஸ் பிராண்டிங்? பிராண்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிராண்ட் இஸ் லோகோ. லோகோன்றது நம்ம கம்பெனியோட ஒரு அடையாளம், ஆனால் பிராண்டுன்றது ஒரு அனுபவம். லோகோவை வந்து மக்கள் பார்ப்பாங்க, பட் பிராண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் பிராண்டு கிரியேட்ஸ் மெமரி அண்ட் ட்ரஸ்ட். நம்ம போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெஃபரெண்ட்டாக மக்கள் வந்து மறந்துடுவாங்க, ஆனால் நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. மக்கள் என்றைக்குமே குறைஞ்ச விலையை தேடி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிராண்டு மேலே அதிக நம்பிக்கை இருக்கோ அங்கே தேடி தேடி வருவாங்க. ஸோ அதுதான் ட்ரஸ்ட்டு. ஸோ அதனால ஒரு பிராண்டுன்றது அவங்களுக்கு மெமரியாகவும் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட்டையும் பில்டு பண்ணணும். தேர்டு பாயிண்ட் பிராண்ட் ஆட்ஸ் அ வேல்யூ. நல்ல பிராண்டாக இருந்தால் மக்கள் எவ்வளோ ப்ரைஸிங் நம்ம செக்மெண்ட்டில் செட் பண்ணாலும் டெஃபினட்டாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வாங்குறது ப்ராடக்ட் அல்ல, வேல்யூவை. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டார்பக்ஸில் வந்து நெக்ஸ்ட் கஸ்டமர்னு கூப்பிடவே மாட்டாங்க. உங்கள் பேரை அந்த காஃபி கப்பில் வந்து எழுதி கொடுத்துருவாங்க. மனுஷனுக்கு வந்து அவங்க பேர் தான் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஸோ அதனால் இதில் வந்து பர்சனல் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்றது ஸ்டார்பக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் டாபிக் பில்டு ட்ரஸ்ட் பிஃபோர் செல்லிங். விற்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கையை உருவாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரஸ்ட் செல்ஸ் ஃபாஸ்டர். கஸ்டமருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், பிஸ்னஸ் சேல்ஸ் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும், அதை அடிச்சுக்க ஆளே இருக்காது. செகண்ட் பாயிண்ட் ரெடியூஸ் கஸ்டமர் ரிஸ்க். கஸ்டமரோட மனசில் இருக்கிற முதல் பயம் வாங்கலாமா வேணாமா, அந்த தயக்கத்தையும் பயத்தையும் முதல்ல நீக்கணும். இதை பண்ணாலே பிராண்ட் ஸ்ட்ராங் ஆகும். கீப் எவ்ரி ப்ராமிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்னதை கரெக்டாக செஞ்சால் பிராண்டு இன்னும் வலுவாகும். சொன்னதை செய்யலை அப்படின்னா பிராண்டு நம்ம நினச்சதை விட டேமேஜ் ஆகும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் கஸ்டமரோட கான்ஃபிடென்ஸ். நம்ம மேலே நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் அது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம தான். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா அமேசான் ப்ராடக்ட். அமேசான் பொருளை மட்டும் விற்கல, பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் சேர்த்து வித்தாங்க. கஸ்டமரோட பயத்தை கம்ப்ளீட்டாக உடைச்சாங்க. ஸோ அதனால தான் அமேசான் இன்னைக்கு பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்காங்க. தேர்டு டாபிக், பொசிஷன் யுவர் பிராண்ட். நம்ம பிராண்டுக்குன்னு ஒரு பொசிஷனை வந்து டெஃபினட்டாக உருவாக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் கம்பீட் ஆன் ப்ரைஸ். உங்கள் பிராண்டு வந்து மக்கள் விலைக்காக மட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் விலை குறைவாக கொடுத்தா அங்கே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். செல் வேல்யூ. உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ புரிதல் மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணாலும் கண்டிப்பாக அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் நம்ம செல் பண்ணுறது வேல்யூ. தேர்டு பாயிண்ட் டிஃபரன்ஷியேட் யுவர் செல்ஃப். இது இங்கே தான் கிடைக்கும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி காரணம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது இருந்தால் மட்டும்தான் பிராண்டு வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஆப்பிள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ரைஸ் செட் பண்ணாலும் அவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல வேல்யூ மனசில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா பிறகு ப்ரைஸ் மக்கள் ஏற்பார்கள். ஃபோர்த் டாபிக், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிராண்டிங். எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி டச் பாயிண்ட் மேட்டர்ஸ். ஃபோன் கால், வாட்ஸ்அப், பில், டெலிவரி, ஃபாலோஅப்ஸ்னு இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பிராண்டை பெரிய லெவலுக்கு உருவாக்கும், ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்ட். முக்கியமானது, தவறு நடந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் மன்னிக்க ரெடி, ஆனால் தாமதமாச்சுன்னா என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. தேர்டு பாயிண்ட் மேக் கஸ்டமர்ஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல கஸ்டமருக்கு சரியான மரியாதையும் மதிப்பும் கிடைக்குதோ அங்கே தான் கஸ்டமர் திரும்ப திரும்ப வருவாங்க. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னா,
டிஸ்னி பார்க்ஸில் வந்து ஒரு குழந்தை ஐஸ்கிரீமை கீழே போட்டுருச்சுன்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட ஹாப்பி மெமரிஸ் முக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து. 5th டாபிக், கன்சிஸ்டன்சி பில்ட் பிராண்ட்ஸ். தொடர்ச்சியான பிராண்ட் உருவாக்கம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைம். இங்கே போனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு கஸ்டமர் நினைக்கும் போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டுன்றது உருவாகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் யுவர் பிஸ்னஸ். இந்த ஸ்டாஃப் பர்டிகுலராக இருந்தால் தான் நல்ல சர்வீஸ்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஒரு குவாலிட்டியான சிஸ்டத்தை உருவாக்குறது ஒரு ஆண்டர்பிரனரோட டியூட்டி. தேர்டு பாயிண்ட் வந்து ட்ரெயின் யுவர் என்டையர் டீம். உங்கள் டீம் கஸ்டமர் கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காட்டுற பிஹேவியர் தான் உங்கள் பிராண்டோட முகம். ஸோ அதனால் உங்கள் டீமை வந்து டெஃபினட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணியே ஆகணும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பி ப்ரெடிக்டபிள் இன் குவாலிட்டி. இன்று நல்ல குவாலிட்டி, நாளை மோசமான குவாலிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா பிராண்ட் வளரவே வளராது. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மெக்டொனால்ட்ஸ். சென்னை, துபாய், லண்டன் எங்கே போனாலும் ஒரே டேஸ்ட், ஒரே ப்ராசஸ். என்ன கிடைக்கணும் கஸ்டமருக்கு முன்னாடியே தெரியும், அதாவது என்ன டேஸ்ட்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6th டாபிக், எமோஷனல் பிராண்டிங். எமோஷனை விற்கிற எந்த பிராண்டாக இருந்தாலும் ஜெயிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல் எமோஷன், நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். ப்ராடக்டை மட்டும் விற்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ப்ராடக்ட் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் தான் மேட்ரு. அந்த ஃபீலிங்கை மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கணுன்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பில்ட் அண்ட் ஐடென்டிட்டி. இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறது எனக்கு பெருமைன்னு ஒரு கஸ்டமர் காலரை தூக்கி விடுற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்து கொடுக்கணும். தேர்டு பாயிண்ட் வந்து கிரியேட் அ ஸ்டோரி. கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட உங்கள் பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி லைன் வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து பில்டு பண்ணும். பட் அந்த ஸ்டோரி ஒரிஜினலாக இருக்கணும். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நைக் வந்து எப்போவுமே ஷூவை வந்து காட்டவே மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சவால் இருக்கு அந்த சவாலை வெல்லக்கூடிய ஒரு கதையை தான் காட்டுவாங்க. கஸ்டமர் ஷூவை மட்டும் வாங்கல, நானும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வாங்குறாங்க. இதுதான் எமோஷனல் பிராண்டிங். ஸோ இதுதான் ஒரு கஸ்டமர் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பிராண்டை உருவாக்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிராண்ட்ஸும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பெரிய பிராண்டை உங்களாலையும் உருவாக்க முடியும். ஸோ இந்த 6 டாபிக்ஸை திரும்பவும் கோத்ரூ பண்ணுங்க, உங்க பிராண்டை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ட்ரைனிங் டாபிக்ஸை பார்க்கறதுக்கு நம்மளோட பிசினஸ் ட்ரைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒர்க் அவுட் இன் சைலன்ஸ், சக்சஸ் மேக் அ நாய்ஸ்.